அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரும் திங்கட்கிழமை இதை செய்தால் இவை நடந்தே தீரும். அதாவது கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், குறிப்பாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகஸ்தர்களுக்கு, தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு, மாணவ மாணவிகள், பெண்மணிகள் என இன்றைய நாள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 6/3/2023 தேதியான இன்றைய தினம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் வரும் விரதம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வருந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரமே மாசி மகம் என்று கொண்டாடப்படுகிறது. ஏனெனில் அந்த நாளில்தான் பார்வதி தேவி தக்கனின் மகளாக அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. சிவபெருமானுடைய சக்தியாகிய தேவியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று தக்கன் ஆசை கொண்டான். இதற்காக சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார். அந்த தவத்தின் பயனாக உமாதேவி தக்கனுடைய மகளாக அவதரித்தாள். அவளுக்கு தாட்சாயினி என்று பெயரிட்டு வளர்த்து வந்த தக்கன் தன் மகளை சிவபெருமானுக்கே திருமணமும் செய்து வைத்தான். அன்னை உமாதேவி அவதரித்த நாள் மாசி மகம் என்பதால் அந்த நாள் புனிதமான நாளாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பா கடகராசினியர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்கள் இந்த மாசி மகமான இன்றைய தினம் சிவபெருமானை நோக்கி குழந்தை வரத்திற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது அந்த வரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மட்டுமில்லாமல் ஐதீகமும் புராணங்களும் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் தெரிவிக்கின்றன. மட்டுமில்லாமல் இந்த மாசி மகமான இன்றைய தினம் கடகராசினியர்களுக்கு மகிழ்ச்சி, செல்வ வளம், சந்தோஷம், நிம்மதி அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் மாசி மாதத்தில் சந்திரன் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் நுழையும் நாளாகவும் அமைகிறது. மாசி மகம் அன்று ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும். மகா நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர் கேது பகவான். இவர் ஞானத்தையும் முக்தியையும் அளிப்பவர். செல்வ வளம் சேரும் யோகத்தை வழங்கக்கூடியவர். மாசி மக நாளை கடலாடும் நாள் என்றும் தீர்த்தமாடும் நாள் என்றும் அழைப்பார்கள். தீர்த்தமாடும் நிகழ்வினை சிறப்பினை எடுத்துரைக்க ஒரு புராண வரலாற்று கதையும் கூறப்படுகிறது. இந்த வகையில் ஒரு முறை வருண பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. இதில் அவர் உடல் கட்டப்பட்ட நிலையில் கடலில் வீசப்பட்டார். அதில் இருந்து விடுபட வருணன் சிவபெருமானை நினைத்து பிரார்த்தித்தார். இந்த நிலையில் வருணன் கட்டுண்டு கிடந்ததால் உலகில் மழையில்லாமல் வறட்சியும் பஞ்சமும் நிலவியது. அனைத்து உயிர்களும் துன்பம் அடைந்தன. இதனால் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சந்தித்து முறையிட்டனர். வருண பகவானை விடுவிக்கும்படி ஈசனிடம் வேண்டினர். தேவர்களுடைய கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் வருண பகவானை விடுவித்தார். அவர் விடுதலை பெற்ற நாள் மாசி மக திருநாளாக அமைகிறது. விடுதலை பெற்ற வருண பகவான் மனமகிழ்ந்து சிவபெருமானை வணங்கினார். பின்னர் ஈசனிடம், இறைவா, நான் பிரம்மஹத்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்டு கடலில் கிடந்த போது இருந்தபடியே உங்களை வணங்கினேன். அதன் பயனாக எனக்கு விடுதலை கிடைத்தது. அதேபோல் மாசி மகத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கி நீராடி இறைவனை வழிபடும் அனைவருக்கும் அவர்களின் பாவங்களையும் பிறவி துன்பங்களையும் நீக்கி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டார். இதன் காரணமாக சிவபெருமானும் வரம் கொடுத்தார். அதாவது மாசி மகமான இன்றைய தினம் கடகராசினியர்கள் தீர்த்த நீர்நிலைகளில் நீராடி சிவபெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வந்த துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், பிறவி துன்பங்கள், பிறவி பாவங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய வாழ்வில் பல நன்மைகள் ஏற்படும் என்பது அதிகமாக அமைகிறது. சிவபெருமானும் வருணன் கேட்ட வரத்தை வழங்கினார். அன்று முதல் தீர்த்தமாடல் நிகழ்ச்சி என்பது சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. மாசி மகத்தன்று பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்களில் ஆறு, கடல், குளம் போன்ற தீர்த்தங்களில் நீராட வேண்டும். இவ்வாறு செய்வதால் சகல தோஷங்களும் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பலம்படும். மாசி மகத்தில் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராட வேண்டும். பின்னர் உலர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு சிவ சிந்தனையுடன் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். மதியம் ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிட்டு விட்டு
இரவு பால் பழம் சாப்பிடலாம். அன்றைய தினம் முழுவதும் வேறு எந்த பணிகளும் ஈடுபடாமல் இறைவனை நினைக்கும் ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். தேவார திருவாசக பாடல்களை பாராயணம் செய்யலாம். இந்த விரதத்தை கடைபிடித்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. மட்டுமில்லாமல் மாசி மகமான இன்றைய தினத்துல நதிகளின் பாவம் போக்கும் நாளாகவும் இந்த மாசி மகம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில ஒரு முறை கங்கையும் யமுனையும் சிவபெருமானை போய் சந்தித்தனர். அவர்கள் ஈசனிடம், இறைவா, இந்த உலகத்தில் வாழும் பல கோடி மக்கள் எங்களை தேடி வந்து நீராடுவதா அவர்களுடைய பாவங்கள் விலகுகின்றன. ஆனால் அவர்களுடைய பாவங்கள் கழுவப்படுவதால் எங்களின் புனிதம் குறைந்து வருகிறது. அந்த பாவத்தை நாங்கள் எங்கே போய் தீர்த்து கொள்வது என்று முறையிட்டனர். அப்போது ஈசன், நீங்கள் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரம் அன்று கும்பகோணம் மகாமக குளத்தில் தங்குங்கள். அங்கே உங்களுடைய புனிதம் காக்கப்படும். அந்த புண்ணிய குளத்தில் நீராடுபவர்களுக்கு முன்பிறவி பாவங்கள் அகலும். குழந்தை பேறு வேண்டினால் அதுவும் கிடைக்க பெறும் என்று அருளினார். இதன் காரணமாக கடகராசினியர்கள் மாசி மகமான இன்றைய தினம் கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நீராடினார். நீராடிவிட்டு சிவபெருமானை வணங்கும் போது உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறீர்களோ அந்த கோரிக்கைகள் அப்படியே நிறைவேறும் என்பது ஐதீகம். குறிப்பாக குழந்தை வளம் வேண்டுபவர்கள் அன்றைய நாள் குழந்தைக்காக நீங்கள் புனித தலத்தில் நீராடி சிவபெருமானை வணங்கும் போது புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக அமைகிறது. இந்த மாசி மகமான இன்றைய நாள்ல மாசி மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் என்ற மூதுரை ஏற்பட்டதே இம்மாசி மகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்ததனால்தான். மாதத்தை தான் மாங்கல்ய மாதம் என அழைத்து புது தாலிச்சரடு அணிந்து அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சிக்க தீர்த்த சுமங்கலியாக வாழ்வர் வனமாத தம்பதியினர். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியும் ஸ்ரீ ஐகிரீவரையும் இந்த மாதத்தில் பூஜிக்க கல்வியறிவில் சிறந்து விளங்குவர். மாசி மகத்தன்று திருக்கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளை நதி நீரில் நீராட்டுவர். புனித நதிகளில் நீராடினாலோ அல்லது தங்கள் வீட்டில் குளிக்கும் போது கங்கை, யமுனை, காவேரி, சரஸ்வதி, நர்மதை, துருங்கபத்ரா, கருடகங்கா, திரிவேணி சம்பகம், மந்தாகினி, தாமிரபரணி, கர்ணப்பரயாகை, ருத்ரபிரயாகை ஆகிய புண்ணிய நதிக்கரைகளை மனதால் நினைத்து நீராடினாலோ அல்லது மாசிமக புண்ணிய பலனை அடைவர். அதாவது மாசிமக வைபவங்களை படித்தாலோ மிக பெரும் புண்ணிய பலனை அடைவர். இந்த மாசி மாதமான இன்றைய நாள்ல நீர்நிலைகளில் புதிய நீரூற்றுகள் உண்டாகி எடுக்க குறையாத மின்மேலும் பொங்கி பெருகி என்றென்றும் வற்றாத ஜீவநதியாக பிரவீகரிப்பதும் இந்த மாசியில்தான். அன்னை பார்வதி தேவி வல்லம்புரி சங்கு அம்சமாக தோன்றியதும் சிவபெருமான் தனது திருவிளையாடல்களை நிகழ்த்தியதும் இந்த மாதத்தில்தான். இந்த மாதத்தில் தான தர்ம செய்வோருக்கு சிவபெருமானும் திருமாலும் இணைந்து வரங்களை வாரி வழங்கி அருள்வர். மாபதங்களை செய்து அதனுண்டாகும் பிரம்மகத்தி தோஷங்களையும் போக்கடிக்கும் 2 ஏகாதசி விரதங்களும் வருவது இந்த மாசி மாதத்தில்தான். காருடையான் நோன்பு, சாவித்திரி விரதமும் வருவது இந்த மாதத்தில் தான். எந்திர தந்திரங்களும் மந்திர உபதேசங்கள் பெறவும் சால சிறந்த மாதமாக இந்த மாதம் கருதப்படுகிறது. குலசேகர ஆழ்வார் அவதரித்த மாதமாகவும் அமைகிறது. தானத்தில் சிறந்த அன்னதானத்தின் பெருமைகளை சொல்வதும் இந்த மாதம்தான். சுவாமி மலையில் தன் தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுபயனின் ஸ்ரீ முருகப்பெருமானின் வைபவமும் இந்த மாசத்தில்தான் நிகழ்கிறது. குருமுனியாகிய அகத்தியர் கடும் தவம் இயற்றி தனது அபிலாசைகளை நிறைவேற்றி கொண்டது இந்த மாசி மாதத்தில்தான். இந்த மாதத்தில் புதுமனை புகுதல் தொன்று தொற்று வாழையடி வாழையாக பல தலைமுறையை சந்ததிகள் அந்த புது வீட்டில் வாழ்வார்கள் என்பது ஐதீகம். அது மட்டுமில்லாமல் இந்த மாசி மகமான இன்றைய தினம் விரதமிருந்து மஞ்சள் சரடு கட்டி கொண்டு பெரியவர்களிடம் ஆசி பெறுதல் வேண்டும். அப்படி செய்யும் போது வாழ்க வளமுடன் நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்.